மலேசிய இந்து சங்க தேர்தல். மறுமலர்ச்சி அணி வெல்லும், காலம் இதை சொல்லும். சமய போராளி பன்முக பங்காளர் கணேஷ் பாபு தலைமையிலான மறுமலர்ச்சி அணி மலேசிய இந்து மக்களின் மறுமலர்ச்சி, இந்து சமய புத்தெழுச்சி, இந்து சங்க மீட்சி, திருமுறை வளர்ச்சி, பொருளாதார மேம்பாடு, இந்து சங்க தலைவர்கள், பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினருக்குமான தொண்டாரம், புத்தாக்கம் உள்ளிட்ட எண்ணற்ற திட்டங்களை இலக்காக கொண்டு மறுமலர்ச்சி என்ற பெயரில் களம் இறங்கியுள்ளனர். இந்து சங்கத்தின் தற்போதைய துணைத் தலைவர் கணேஷ் பாபு தலைமையில் முனியாண்டி, பாலகிருஷ்ணன், ராமகிருஷ்ணன், ஜெகசீலன், திருமதி பாலாமணி, முனைவர் முரளிதரன், நவரசன், பெரியசாமி, ராமையா ஆகிய 9 பேரும் போட்டியிடுகின்றனர். இந்து சங்கம் எதிர்கொண்டிருந்த கடன் சுமையை தீர்க்கும் வகையில் அதன் முன்னாள் உதவி தலைவர்களில் ஒருவரான முனியாண்டி லட்சக்கணக்கில் நிதி திரட்டி இந்து சங்கத்திற்கு தோள் கொடுத்தவர். அதேபோல இன்னொரு உதவி தலைவரான சக்திவேல் நாயுடுவும் மாபெரும் அளவில் விருந்து நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இந்து சங்கம் கடனிலிருந்து மீட்சி பெற துணை நின்றவர். இந்த இருவருமே கணேஷ் பாபு அணியில் இணைந்துள்ளனர். அதேபோல 2023-2024 காலகட்டத்தில் இந்து சங்கம் நிர்வாக அளவிலும் நிதி அளவிலும் மீட்சி பெறுவதற்காக பல வகையிலும் பாடுபட்ட முன்னாள் செயலாளர் மாணிக்க வாசகம் கதிரேசன், முன்னாள் பொருளாளர் இரா ராஜேந்திரன் இருவருமே கணேஷ் பாபு அணியில் இணைந்துள்ளனர். நாட்டின் தென் பகுதியில் ஒரு தலைமுறை காலமாக ஜகூர் மாநில பேரவையை வழிநடத்தி வருகின்ற ராமகிருஷ்ணன் தலை சிறந்த நிர்வாகி ஆவார். அவரும் இந்த அணியில் இணைந்துள்ளார். தவிர இந்த அணியில் களம் காணும் ஒரே பெண்மணியும் நாட்டின் மையப்பகுதியான விலாயா மாநில பேரவையை வழி நடத்துவோருமான திருமதி பாலாமணி. அதேபோல மலாக்கா மாநிலத்தை வழிநடத்துகின்ற ஜெகசீலன், பெராக் மாநிலத்தை சேர்ந்தவரும் ஆன்மீக நெறி சமுதாய சிந்தனையில் மேம்பட்டவருமான பெரியசாமி, இந்து சமய புத்தாக்க சிந்தனையில் சிறந்தவரும் ஸ்லாங்கூர் மாநிலத்தில் காஜாங் வட்டார பேரவையை 6 ஆண்டுகள் சிறப்பாக வழிநடத்தி வருபவருமான முனைவர் முரளிதரன், நிதி நிர்வாகத்தில் தலை சேர்ந்தவரும் சமய பற்றாளருமான பாலகிருஷ்ணன், பினாங்கு மாநிலத்தில் சமய சமூக பணிகளில் சிறந்தவரான நவரசன், இரவு பகல் பாராமல் எந்நேரமும் சமய சமூக பணிகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டுள்ள சராஸ் ராமையா ஆகிய 9 பேரும் கணேஷ் பாபுவின் தலைமையில் அணி திரண்டு செம்மாந்த முறையில் போட்டியிடுகின்றனர். சமூக ரீதியிலும் அரசாங்க மட்டத்திலும் இந்து சங்கம் என்றால் பெருமையுடன் சொல்லித்தக்க வகையில் மலேசிய இந்து சங்கத்தை மறுமலர்ச்சி பாதைக்கு வழிநடத்தி செல்ல துணிவு கொண்டுள்ள இந்த 10 பேர் கொண்ட குழுவை மலேசிய இந்து சங்கத்தின் அன்பிற்கும் மாண்பிற்கும் உரிய உறுப்பினர்கள் அனைவரும் மிக பெரும்பான்மை வாக்கு வேறுபாட்டில் வெற்றி பெற செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க இந்து சங்கம், வளர்க இந்து சமுதாயம்.